ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் தான் எனக்கும். என்னன்னா ஞாபகம் வந்து அதே மாதிரி தான் செல்வந்தருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் அடிக்கடி பேனாவை வைக்கிற இடத்தை மறந்துடுவார். அதை நினைத்து ரொம்பவே வருத்தப்பட்டார். அப்புறம் அந்த செல்வந்தர் ஒரு ஐடியா சொன்னார். என்னன்னா, நீ விலை அதிகமான பேனாவை வாங்கி யூஸ் பண்ணுன்னு சொன்னார். அதன்படியே அவரும் 22 கேரட் தங்கத்தால் செஞ்ச ஒரு பெண்ணை வாங்கி யூஸ் பண்ணார். அப்புறம் 6 மாதம் கழித்து அவர் 2 பேரும் சந்திச்சாங்க. செல்வந்தர் அந்த பேனா மரத்தையை பற்றி விசாரிச்சார். இன்னும் அந்த தங்கத்தால் உருவான பேனாவை தான் நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் முன்பு இருந்ததை விட நான் என் செயலில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையிலையும் நம்ம எது விலை அதிகம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். எது விலை கம்மின்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே விட்டுடுறோம். நன்றி, வணக்கம்.